அஜய்க்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். முன்பு சொல்றாரு, எங்க கிட்ட எல்லாம் கேட்காம நீங்களா முடிவெடுத்து சொல்றீங்களே மாப்பிள்ள, நடந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்தேன் மாப்பிள்ள, மேல யாருக்கிட்டையும் கலந்துக்கிறது ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். அம்மா, அந்த காவேரி சொல்றத வச்சு ஒருதலை பட்சமா முடிவு எடுத்தா எப்படி மாமா? அஜயோட விருப்பத்தையும் நம்ம பார்க்க வேண்டாமா? பாருங்க மாப்பிள்ள, நான் காவேரி சொன்னதை வச்சு இந்த முடிவுக்கு வரல. யோசிச்சு பாருங்க, காவேரி குடும்பத்துல எல்லாரும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறப்ப பசுபதி அராஜகமா பேசிட்டு போனாரு. விஜய் காவேரி கல்யாணத்திலையும் பசுபதி எப்படி நடந்துகிட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நடந்தோம், நம்ம அந்த குடும்பத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறது அஜய்காண்டி தான். விஜய் கூட அது மனசு வச்சு பசுபதிய அவனுக்கு தனிப்பட்ட முறையில பிடிக்கலாட்டி கூட விஜய் ராகினி கல்யாணத்துக்கு சம்மதிச்சான். ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ற மோசமான ஆளு பசுபதின்னு இப்பதானே நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ரவுடிசம் பண்ற ஆளு கூட சம்பந்தம் வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு மாப்பிள்ள? நான் ராகினிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அவங்க அப்பாவை மாத்திரம் யோசிச்சு ராகினிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு அஜய் சொல்றாரு. இந்த ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் செட் ஆகாதுப்பா. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீந்தானே ராஜா கஷ்டப்படுவ. இதை விட நல்ல பொண்ணா டீசென்டான ஃபேமிலியா நான் பாக்குறேன்டா. வேண்டாம், விட்டுரு. என்னப்பா தாத்தா இப்படி சொல்றாங்க? சொல்லுங்கப்பா ஏதாவது. வாழ போறது அஜய், அவனோட முடிவை நீங்க அலட்சியப்படுத்தலாமா? இல்ல, அவன் சின்ன பையன், அவனுக்கு சீரியஸ்னஸ் புரியாது. நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வயசு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் போனா நம்ம நல்லது பண்ணிருக்கோம்னு அவனுக்கு புரிய வரும். மேல யாரும் இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம். சொல்றாரு, எனக்கு ராகினி வேணும்பா. தாத்தா சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. உன்னை யாரு கேட்க சொன்னா? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பாவோட முடிவை மீறி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. விஷயத்துல வேணா முடிவு எடுக்க உங்க அப்பாவுக்கு உரிமை இருக்கு. ஆனா இது என் பையன் விஷயம். நான் தான் முடிவு எடுப்பேன். இங்கேயே இருக்கோன்னுக்காண்டி உங்க அப்பா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட சொல்றியா? கத்துறீங்க, அப்பாவுக்கு அதுல விழுக போகுது. கத்து வேண்டி எனக்கு என்ன பயம்? சொல்றேன் தெரிஞ்சுக்க ராதா. நாளைக்கு அஜய்க்கும் ராகினிக்கும் அம்மன் கோயில்ல ரகசியமா கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கோம். உங்ககிட்டே சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஆனா பெத்த தாய்க்கு தெரியாம பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. அதனாலதான் சொல்றேன். கொஞ்சா நீ அந்த கல்யாணத்துக்கு வா, இல்லாட்டி மனசார வாழ்த்தி அனுப்பி வை உன் பிள்ளைய. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கிறாதா? விஜய், என்னடா? அம்மா, அப்பா சொல்றது கரெக்டு தான். அதனாலதான் தாத்தா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கத அப்படியே போய் உங்க அப்பங்கிட்ட சொன்ன நான் தொலைச்சிருவேன் பாத்துக்க. ஓ, எதுக்குப்பா அம்மா கிட்ட சொன்னீங்க? தாத்தா கிட்ட அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? ராதா சொல்ல மாட்டாடா, நீ கவலைப்படாத. எப்படிப்பா உறுதியா சொல்றீங்க? ஏன் பொண்டாட்டிடா, எனக்கு தெரியாதா? தெரியுமா அஜய், உனக்கும் ராகினிக்கும் குறிச்ச முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கும். சாரதா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. சொல்றாங்க, காவேரிய ஆளையே காணமே. காலையில வந்து எப்பயும் நிப்பாளே, போனை பண்ணு, என்ன ஏதுன்னு பேசுவோம். சொல்றாங்க, கால் போகல பாட்டி, நாட் ரீச்சபிள்னு வருது. உண்மைதான் சொல்றாங்க, காவேரி அக்கா வீட்டுல இருக்காங்களான்னு தெரியணும். நான் போய் பாத்துட்டு வரேன். வீட்டுல எல்லாரும் பதட்டமா இருக்காங்க. உண்மைதான் வீட்டுக்குள்ள வர்றாங்க. தாத்தா கூப்பிடுறாரு, ஏய் குட்டி பிள்ளை இங்க வா. காலையில என்ன இந்த பக்கம்? காவேரி அக்காவை பார்க்க வந்தேன் தாத்தா. காவேரி அக்கா இங்க இல்லையம்மா. விஜயும் காவேரி அக்காவும் வெளியே போயிருக்காங்க. என்ன விஷயமா பாக்கணும்? அதான் அம்மா பாத்துட்டு வர சொன்னாங்க தாத்தா. அக்காவும் மாமாவும் வெளியே போயிருக்காங்க, வந்ததும் சொல்றேன், சரியா? தாத்தா நான் வர்றேன், பாய். சொல்றாங்க, காவேரி அக்காவும் விஜய் மாமாவும் வெளியே போயிருக்காங்களாம், வந்துடுறதா தாத்தா சொல்லியிருக்காங்கம்மா. சொல்றாரு, அத்தை பக்கத்து நிலக்காரரு பிரச்சனை பண்றாராம், அதனால அம்மா வர சொன்னாங்க என்னைய. சாரதா சொல்றாங்க, கங்கா தம்பி கூடயே சேர்ந்து போய் நம்ம வீட்டையும் பார்த்துட்டு வந்துரு. நானே போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப இருக்க நிலைமையில எப்படி போறது? தம்பி போறப்ப நீயும் போனா வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு வருவேல்ல, அதான் சொன்னேன். தெரியுமா, போய் பார்த்துட்டு வரேன். விஜய காவேரி எழுப்பி விடுறாங்க. காவேரி கிட்ட விஜய் கேக்குறாரு, அவசரமா வந்ததுனால துணி எதுவும் எடுத்துட்டு வரல, பக்கத்துல ஏதாவது ரெடிமேட் ஷோரூம் இருக்கா? வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்ல. பக்கத்துல எந்த கடையும் இல்ல விஜய், நம்ம வாங்கிக்கலாம். ஒரு நிமிஷம். ஏய், இது எங்க அப்பாவோட லுங்கி சட்டை, கொஞ்சம் ஓவர் சைஸா தான் இருக்கும், குளிச்சுட்டு போட்டுக்கோங்க. பாத்ரூம்ல பிரஷ் பேஸ்ட் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். தேங்க்ஸ் காவேரி. விஜய்க்கு காவேரி டிஃபன் ரெடி பண்ணிருக்காங்க. விஜய் கேக்குறாரு, எனக்காண்டி பார்த்து பண்ணியா காவேரி? பேசிக்கிட்டே இருக்காம சாப்பிடுங்க பாஸ், பார்த்து பண்ணுன்னு சொன்னதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா பில்டப், அவ்வளவுதான். காவேரி, உன் மைலேஜ நீயே ஏத்திக்கிற, கரெக்டா?
எனக்காண்டி எங்கெங்கயோ தேடி அலைஞ்சேன்னு சொன்னீங்களே, அதுவும் அதுதானா பாஸ்? எக்ஸ்ட்ரா பில்டப் மைலேஜ் கேட்டகரியில தானே இதுவும் வரும். வருதுல்ல விஜய், நம்மளை தேடி இவ்வளவுல இருக்காரே, அவருக்கு நன்றி உணர்ச்சிய எப்படி காட்டுறன்னு யோசிச்சு பறந்து பறந்து பார்த்து பார்த்து வேலை செஞ்சா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணதான்னு கேக்குறீங்க. எப்படி இருக்கும் எனக்கு? என்ன லுக்கு இதெல்லாம்? நீ தான் சமைச்சேன்னு எனக்கு தெரியும் காவேரி. ஒண்ணுதான் தூங்குச்சு, ஆனா என் நாசி தூங்கலையே. பக்குவம் என்ன தூங்க விடல. ஓ மை காட், கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொன்னீங்களே, அது என்னது? சாப்பிட கூப்பிட்டா உடனே எந்திரிச்சா கெத்து குறைஞ்சிரும்ல, அதான். ஏய் சாப்பிடுங்க. காவேரி, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இன்று மலேசியாவின் நாணயம் ரிங்கெட். நாளை சந்திப்போம்.